மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 17ஆம் தேதி அன்று இன்றைக்கு திறப்பதற்காக அவர்கள் ஒப்புதலை தந்து அதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்படுத்தாதது குறித்து குற்றம் சாட்டி வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் முத்துசாமி பதிலடி கொடுத்துள்ளார். அன்பிற்குரிய சகோதரர் அண்ணாமலை சொல்லியிருப்பதன் அடிப்படையிலே கேட்கிறேன். இதற்கு முன்னாலேயே நாம் திறந்துவிட்டு தண்ணீர் போகாமல் இருந்திருந்தால் அரசைத்தான் குற்றம் சொல்வார்கள். அதோடு தண்ணீர் அப்பொழுது இல்லை. ஒரு நாள் திறந்து விட்டு அடுத்த நாள் தண்ணீர் இல்லை என்று நிறுத்தினால் அரசாங்கத்தை என்ன சொல்லுவார்? எனவே இதையெல்லாம் துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வு செய்து அவருடைய அறிக்கையை பெற்று அந்த அடிப்படையில் இந்த பணி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட அந்த உபரி நீர் என்பது தினந்தோறும் நேற்று தினம் 1000க்கு மேலே வந்தது, இன்றைக்கு குறைந்திருக்கிறது. எனவே இப்படி கூட குறைய நடக்கிறது. ஆனால் அதிகாரிகள் சொல்லியிருப்பது அத்திக்கடவு அவனாசி திட்டம் முழுமையாக தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதில் வருகிற உபரி நீரோடு சேர்ந்து எல்பிபி வாய்க்காலே நாம் திறந்து விடுகிற பாசனத்துக்காக திறந்து விடுகிற தண்ணீரின் மூலமாக கிடைக்கிற அந்த கசிவு நீர் இதற்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று சொன்னார். சரி, எப்போ கிடைக்கும்? 15 ஆகஸ்டில் திறக்கலாம் என்று சொல்லி இருக்கிறோம். அதிலே இருந்து 15 நாட்களுக்கு மேல் கண்டிப்பாக உபரி நீர் வரும். மழை இருக்கிற காரணத்தால் உபரி நீர் உடனடியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதிகாரிகள் சொன்னார்கள். அதற்கு பின்னாலே தான் அதை ஒட்டி இப்பொழுது இருக்கிற தண்ணீரை வைத்து இந்த 15 நாளும் நம்மால் சமாளிக்க முடியும் என்ற ஒரு நிலையை ஆய்வு செய்து அதற்கு பின்னாலே வருகிற கசிவு நீரை வைத்து நாம் அந்த 70 நாட்களுக்கும் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் தண்ணீரை கொடுத்துவிட முடியும், 1.5 TMC கொடுக்க வேண்டும், தண்ணீரை கொடுத்துவிட முடியும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையை அதிகாரி மூலமாக பெற்ற பின்னாலே தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 17ஆம் தேதி அன்று இன்றைக்கு திறப்பதற்காக அவர்கள் ஒப்புதலை தந்து அதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். இதுதான் இருக்கிற பிரச்சனையை ஒழிய அரசாங்கம் ஒரு நாள் கூட இதில் வீணடிக்கவில்லை. அதிகாரிகள் இரவு பகலாக பணியாற்றினார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து வாரம் 1 முறை 2 முறை அவர்களோடு ஆய்வு செய்தார்கள். அவரிடத்தில் நிலைமைகளை கேட்டறிந்தார்கள். இதையெல்லாம் நாங்கள் நேரடியாக பார்த்தோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.